இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் பார்க்கணும் அப்படின்னா தியேட்டருக்கு போறீங்கப்பா, படத்துக்கு போறீங்க, குடும்பத்தோட வேணாம், ஏன்னா குடும்பத்துல இருந்தா ரொம்ப ஃப்ரீயா போய் படம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் தனியா தியேட்டருக்கு போறீங்க. எப்பவுமே படத்துக்கு லேட்டாவே போறமே, தொடர்ந்ததுக்கு அப்புறமே அன்னைக்கு சீக்கிரமா போயிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தியேட்டர்ல போய் உட்காந்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி என்ன தெரியும்? எனக்கு முன்னாடி உட்காந்துருக்கோம் தலை தெரியும், அது கிடையாது விஷயம். நாங்க எதுக்காக போனீங்க தியேட்டருக்கு? உங்களுக்கு முன்னாடி என்ன தெரியும்? தலைலாம் தெரியட்டும், அந்த தலைக்கு முன்னாடி என்ன தெரியும்? படத்துக்கு போனதுக்கு ஸ்கிரீன் தெரியும். விளம்பரம்லாம் எதுவுமே ஓடல, வெறும் ஸ்கிரீன் தான் இருக்கும். கரெக்டா? வெறும் ஸ்கிரீன். அந்த ஸ்கிரீன் தான் பிரம்மம். அந்த ஸ்கிரீன்ல படத்தை ஓட்டணும்னா என்ன வேணும்? உங்க தலைக்கு பின்னாடி இருந்து ப்ரொஜெக்டர்ல லைட் அடிக்கணும். அந்த ப்ரொஜெக்டர் தான் மாயா. பிரம்மம் ப்ரொஜெக்டர் தான் மாயா. ஸ்கிரீன், திரைப்படம் பார்க்கிற வெறும் திரை மட்டும் இருக்குல்ல, படம் இல்லாம, அதுதான் பிரம்மம். ப்ரொஜெக்டர் இது மாயா. இந்த படம் ஓடுதுல, அதுதான் யூனிவர்ஸ். பிரம்மம், ப்ரொஜெக்டர் மாயா, படம் தான் யூனிவர்ஸ். இந்த படம் எப்படி உருவாச்சு? மனம் அதால உருவாச்சு. மனம் மனுஷோட மனத்தால உருவால, அப்பவே மாயால இருந்து ஒண்ணு உருவாச்சு. அந்த மாயால இருந்து உருவாகி பல கோடி வருஷமா உருவாகி இப்ப இந்த நிலையில வந்து நின்று இருக்கு. இந்த பிரபஞ்சம் எங்க தொடங்குச்சு, எங்க முடியுது? ஏற்கனவே நம்ம இந்த திருவாசகத்துல பாடின பாடல் மாதிரி, ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனேன்ற மாதிரி அந்தந்த சித்தர்கள் அவங்க ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க. சக்தி, சிவம், அல்லா, ஜீசஸ், முருகன், பிரம்மம். இப்ப இந்த பிரபஞ்சத்துல பல கோடி கேலக்சி இருக்கு. அதுல மில்கிவே என்ற கேலக்சியில, சோலார் சிஸ்டம்ல உள்ள எர்த் என்ற பிளானட்ல, ஏசியான்ற கான்டினென்ட்ல, இந்தியா என்ற நாட்டுல, தமிழ்நாடு என்ற மாநிலத்துல நிறைய ஊரு. அந்த ஊர்ல ஒரு வீட்டுல, அந்த ஒரு வீட்டு உள்ள ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட்டு நான் ஒரு லேப்டாப் வச்சு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அவங்க ரூம்ல உட்காந்து இதை கேட்டுன்னு. சோ பிரம்மம் என்பது வெறும் திரை. அப்ப தோற்றங்களுக்கு அப்பால் என்ன இருந்தது? பிரம்மம் இருக்குது. அது என்ன? வெறும் திரைதான். இந்த நிலைக்கு போயிட்டு வந்தா என்ன யூஸ்? தோற்றங்களுக்கு அப்பால் என்ன இருந்தது? ஒண்ணுமே இல்ல. அந்த ஒண்ணுமே இல்லாத நிலை தான் பிரம்மம். அந்த ஒண்ணுமே இல்லாத நிலை கான்சியஸ்னஸ் சொல்லலாம். ஆனா அந்த கான்சியஸ்னஸ் அவேர் பண்றதுக்கு மனம் வேணும்ல, அந்த உணரத்துக்கு மனம் இல்ல. மனம் இல்லாம இருக்கும். இந்த நிலையை இன்னும் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இந்த நிலைக்கு தான் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு நாளுமே போயிட்டு வரோம். மனம் இல்லைன்னா அங்க என்ன இல்ல? நேரம் இல்ல, இடம் இல்ல, ஆக்ஷன் இல்ல. டைம், ஸ்பேஸ் அண்ட் நோ ஆக்ஷன், எந்த வேலையுமே கிடையாது. இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனுஷனும் போயிட்டு தான் வந்து இருக்கும். அது சில 5 நிமிஷமா இருக்கலாம், 10 நிமிஷமா இருக்கலாம், 1 மணி நேரம் இருக்கலாம். எப்ப நடக்குது? அது உங்களோட ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கு. 3 ஸ்டேட், ஆக்சுவலா 4 ஸ்டேட், 3 ஸ்டேட். வேக்கிங் ஸ்டேட், இப்ப விழித்து கொண்டிருக்கீங்க, இந்த ஸ்டேட். அடுத்தது தூங்குறீங்க, ட்ரீம் ஸ்டேட், தூக்கம் வருது, கனவு வருது. அடுத்தது டீப் ஸ்லீப் ஸ்டேட், கனவற்ற நிலை. இதுதான் இந்த கனவற்ற நிலையில விழிப்போட இருக்கிற நிலையில போய் பாத்தீங்கன்னா, விழித்து கொண்டிருக்கும் போது இந்த நிலையில அந்த நிலைக்கு போனீங்கன்னா அதுதான் 4th ஸ்டேட், துரியான்னு சொல்லுவாங்க. 4th ஸ்டேட், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்தது 4th ஸ்டேட்டுக்கு போறீங்க, துரியான்ற நிலைக்கு போயிடுறீங்க. இங்க போறதுனால என்ன யூஸ்? அதை போறதுனால என் வாழ்க்கை மாறுமா? கண்டிப்பா வாழ்க்கை மாறுங்க. இந்த நாலேஜ் வச்சுக்கிட்டீங்களா? இந்த நாலேஜோட நீங்க அங்க போய் பாக்குறீங்களா? இப்ப தியானம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கா? தியானம் பண்றதா மனசு அடக்கம் இல்ல, மனசடக்கம் சிம்பிள். தியானத்தை, ஸ்பிரிச்சுவாலிட்டிய ஒரே வரியில சொல்றேன். என்னன்னு, மனம் இயங்குச்சுன்னா மாயா, மனம் இயங்கல்னா நீங்க பிரம்மன், அவ்வளவுதான். மனம் இயங்கல்னா நீங்க கடவுள், மனம் இயங்குச்சுன்னா மாயா, அவ்வளவுதான். மனம், கண்ணை திறக்கிறீங்க, தூங்கிட்டு இருந்தீங்க, டீப் ஸ்லீப்ல இருந்து கண்ணை திறக்கிறீங்க, கண்ணை திறந்த உடனே மனம் வேலை செய்யுது. மனம் செய்யறத மாயால வந்துட்டீங்க. கண்ணை மூடுறீங்க, கனவற்ற நிலைக்கு போறீங்க, டீப் ஸ்லீப் போயிடுறீங்க. இந்த நிலைக்கு உணர்வோட போகணும். உடம்பு வசதியா இருக்கு, மனமற்ற நிலைய கான்சியஸ் அவேர்னஸ் இல்லாம போறீங்க. இப்ப அவேர்னஸோட நீங்க இப்ப பண்றீங்க. அதுக்குதான் அந்த ஒரு மனசை ஒருநிலைப்படுது. ஃபர்ஸ்ட் மூச்சை பார்த்தாலும் ஒண்ணுமே ஆயிடாது. மூச்சை பார்க்கும்போது மனம் ஒருநிலையாவது. அதுவும் மூச்சு இல்லாத அது கேப்ல இருக்குல்ல, ஒரு மூச்சுக்கு ஒரு கேப் இருக்குல்ல, அந்த கேப்ல போய் நின்றீங்கன்னா ஸ்பேஸ், நோ டைம், நோ ஆக்ஷன், அந்த இடத்துக்கு போயிடுறீங்க. சோ இங்க போறதுனால என் வாழ்க்கை மாறுமா? ஏன் வாழ்க்கை மாறும் அப்படின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சந்தோஷமா இருந்த ஆன்மீகம் சந்தோஷம்ன்றாங்களே, அந்த நிலையை அடைச்சிட்டு ஆனந்தம் சொல்றாங்க. ஆனந்தம் தான். ஆனா உங்களால அந்த ஆனந்த நிலைக்கு உங்களால போக முடியாது.
இப்ப இருக்க அறிவு வச்சுக்கிட்டு இப்ப இருக்க நிலையில இருந்து. ஏன்னா ஹோம் லோன் இருக்கும், பர்சனல் லோன் இருக்கும், கார் லோன் இருக்கும். தூங்கி எழுந்த உடனே நீங்க இதை அடிக்கிறதுக்கு லோ 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 லோன் தினம் அலையணும். இப்ப ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன பண்ணும்? நீங்க லோ லோ லோன்னு அலையிறீங்கள, அந்த லோவை லோ பண்றதுக்கு தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஓடினே இருக்கீங்க, மனச லோ லோ லோன்னு ஓடினே இருக்கீங்களா? இப்ப அதை லோ பண்றதுனா உழைப்பு குறைவாயிடும். உழைப்பு அதிகமா இருக்கும், ஆனா உழைக்காத மாதிரியா இருக்கும், செயல் சிறப்பா இருக்கும். நம்ம எதுக்கு எல்லாத்துக்குமே ஓடுறோம்? சந்தோஷத்தை தேடி தானே. ஒருத்தருக்கு எம்எல்ஏ ஆகணும்னு ஆசை. அவர் என்ன பண்ணுவாரு? சாமி கும்பிட்டுட்டு, கடவுளே நான் எம்எல்ஏ ஆகணும், தினமும் கோயிலுக்கு போயிட்டு தேங்காய் உடைச்சிட்டு இல்ல திருப்பதி போய் முடி கொடுத்துட்டு வீட்டுல வந்து உட்காந்துட்டாருன்னா அவர் எம்எல்ஏ ஆயிடுவாரா? அவர் கோயிலுக்கு போகணும், கும்பாபிஷேகம் பண்ணணும், அது ஊர்ல எல்லாருக்கும் தெரியணும், நான் கும்பாபிஷேகம் பண்ண இவ்வளவு செலவு பண்ண, நான் ஒரு கோயிலுக்கு இவ்வளவு தர்மம் பண்ணிருக்கேன்னு பிரபலம் ஆகணும். ஊர்ல தண்ணி பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை, வேற ஏதாவது பஞ்சாயத்து பண்ணா அவர் பஞ்சாயத்து பண்ணணும், நிறைய ஊருக்கு நல்லது பண்ணும், பிரபலம் ஆகணும். அப்பதானே. இப்ப அவர் எம்எல்ஏ என்ன பண்ண போறாரு? எம்எல்ஏ சக்சஸ் ஆகும், நிறைய பிசினஸ் கிடைக்கும், வேற ஏதாச்சும் அவர் ப்ராஜெக்ட் எடுப்பாரு, அதை பண்ணுவாரு, பணம் சம்பாதிக்க போறாரு. ஆக மொத்தம் ஊருக்கு நல்லதும் பண்ணுவாரு, அதனால ஒரு சந்தோஷம் அடைய போறாரு. இப்ப அங்க அடைஞ்சாதான் ஒரு சக்சஸ் ஆகுறாருன்னு வச்சுக்கிறீங்க. இப்ப இந்த நிலைக்கு போயிட்டு வந்த மனுஷன் மனசு எப்படி இருக்கும்னா, அவன் ஆல்ரெடி சக்சஸ் தான். சந்தோஷத்தை தேடி நீங்க போறீங்க, சந்தோஷம் அடைந்தா சக்சஸ். பணம் என்ன கொடுக்குது? சந்தோஷத்தை கொடுக்குது. ஆல்கஹால் குடிக்கிறீங்க, அது என்ன பண்ணுது? சந்தோஷத்தை கொடுக்குது. ஸ்மோக் பண்றீங்க, என்ன பண்ணுது? சந்தோஷத்தை கொடுக்குது. சமையல் தெரிஞ்சு நல்லா சாப்பிடுறீங்க, வாய்க்கு ருசியா, சந்தோஷத்தை கொடுக்குது. கணவன் மனைவி நல்ல உணவு உறவோட இருக்கீங்க, சந்தோஷம் தருது. பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, பிரைஸ் வாங்குறாங்க, அதை பார்த்தா சந்தோஷம் தருது. இப்ப இது எல்லா சந்தோஷமும் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த சந்தோஷம் வருது. சோ இந்த ப்ராசஸ்ல என்ன ஆகுது? நீங்க சந்தோஷம் அடைய வேண்டிய ப்ராசஸ்ல நான் சந்தோஷமா இப்ப இல்ல நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அது கிடைச்சாதான் நான் சந்தோஷம் நினைக்கிறீங்க. அப்ப நீங்க ஆப்வியஸா இப்ப நீங்க சந்தோஷமா இல்ல, இதானே? அப்ப பிரச்சனையில இருந்துட்டு நீங்க உங்க வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கீங்க, கஷ்டத்திலே ஓடிட்டு இருக்கு. அதனால நீங்க நினைக்கிறதும் உங்களுக்கு அடைய முடியல. அதையும் மீறி போராடி நீங்க அடைஞ்சிருங்க, அப்புறம் தான் சந்தோஷம் அடைறீங்க. அங்க நிறுத்தவும் இல்ல, திரும்பவும் அது முடிஞ்ச உடனே திரும்பவும் மனம் ஓடினே இருக்கு. இப்ப கண்ட்ரோல் ஆகல. ஏன்னா மனம் எங்க தொடங்குச்சோ அங்கதான் போய் முடியணும்னு அது ஆசைப்படுது. மனம் எங்க தொடங்குச்சு? மனம் மாயால இருந்து தொடங்குச்சு. மாயா பிரம்மனோட குவாலிட்டி, அப்ப பிரம்மத்துல இருந்து அந்த மனம் வந்தது. கரெக்டா? இப்ப மனம் எங்க தொடங்குச்சோ அங்கே போய் முடியணும்னு ஆசைப்படுது, பிரம்மத்திலே போய் முடியணும்னு ஆசைப்படுது. ஆனா மனசுக்கு வழி தெரியல, தேடுறது தான் அது வேலையே. இப்ப பார்த்து சந்தோஷத்தை தேடுறது மட்டும் தான் அது வேலையே. ஆனா தேடிக்கொண்டே இருக்கிறது, ஆனா வெளியே தேடின்னு இருக்கு. எங்க தொடங்குச்சு? உள்ள இருந்து தொடங்குச்சு, இங்க இருந்து தான் பூத்துது. இப்ப அங்கதான் போகணும். மனசோட வேலை என்ன? வெளியே இந்த உலகத்துல நீங்க எதெல்லாம் சாதிக்கணுமோ, பணம் சம்பாதிக்கணும், பொருள், காதல், அன்பு, பாசம், உணவு, தூக்கம், எல்லாமே நீங்க வெளியே. ஆனா இந்த கேம்ல இருந்து நீங்க வெளியே வரணும் அப்படின்னா உள்ளதான் போகணும். இது மனம் நிக்கணும். மனம் நிக்கலன்னா இந்த வேலைக்கே ஆகாது. மனம் நின்னா ஒண்ணுமேல மனசு நிக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து கோயிலுக்கு போறேன், பூஜை பண்ணிக்கிறேன், மெடிடேஷன் பண்ண போறேன், 24 மணி நேரம் அதே மியூசிக் கேட்டேன், ஓம் சத்தம் கிட்ட கேட்டுன்னு இப்படியெல்லாம் வாழ்க்கை விட்டீங்கன்னா உங்க மனமே உங்களை கொன்னுடும். அது வேற நிலை, அது தேவையில்லாது. இப்போதைக்கு உங்களுக்கு வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு, கடமைகள் இருக்கு, பிரச்சனையை விட்டுலாம், கடமைகள் இருக்கு. அந்த கடமையை நம்ம சந்தோஷமா செய்யணும். இந்த சந்தோஷமா செய்யறதுக்கு இந்த மனமற்ற நிலைக்கு போறதுக்கு பயிற்சி பண்ணணும். ரொம்பலாம் தேவையில்லை, 5 நிமிஷம், 10 நிமிஷம், 1/4 மணி நேரம், அவ்வளவு போதும். அதுக்கு மேல தேவையில்லை. 5 நிமிஷம் ஆரம்பிங்க, 5 நிமிஷம் மனசு அமைதி பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க, அவ்வளவுதான். மனசு ஓடட்டும், விட்டுருங்க. ஒன்னும் ஒரே நாள்ல நம்ம ஒன்னும் பிடிச்சி ஒன்னும் கேட்டு போக தேவையில்ல. ஆகட்டும், மாசங்கள் ஆகட்டும், வருடங்கள் ஆகட்டும், ஆனா பொறுமையா மனம் மாறும். ஒரே நாள்ல ஒண்ணு குண்டலினி சக்தி ஏத்தி ஒரே நாள்ல பண்ணீங்கன்னா அங்கங்க போய் பிளாக் ஆச்சா 1000 பிரச்சனை இருக்கு. அதனால அதெல்லாம் தேவையில்லாத. அது மூலயமாவும் நம்ம 6 சக்கரங்களை உடைச்சு 7வது சக்கரம் சகசராஜ உடைச்சு அந்த இறைவனை அடையலாம், அந்த லைட்டை பிடிக்கலாம். அது வேணாம். அது பர்சனலா ஒருத்தரை பார்த்து கத்துறாருன்னா ஓகே, அதுக்கும் சில ஞானம் வேணும், இதுக்கும் சில ஞானம் வேணும். பக்தி யோகா, கர்ம யோகா, ஞான யோகா, நிறைய யோகா. நான் சொல்லி தரது ஞான யோகா. இந்த மத்த யோகாவும் அதையும் நான் சத்சங்கம் கொடுத்துன்னு தான் இருக்கேன். இன்னைக்கு நம்ம தலைப்பு தோற்றங்களுக்கு அப்பல் என்ன இருக்கிறது? பிரம்மம் இருக்கு. அந்த பிரம்மத்தை போறது ஈஸியான வேலை, ஈஸியான வழி. ஞானத்தின் மூலமா அமைதிப்படுத்தலாம் மனசை. சோ அந்த நிலைக்கு போயிட்டு வந்தவங்கள ஜீவன் முக்தி அடைஞ்சுன்னு சொல்றாங்க. ஜீவன் முக்தி அடைஞ்சுச்சா என்ன பண்றோம்? அவன் ஊர்ல விட்டு போயிடுவானா? மலையில போய் இங்க உட்காந்துருவானா? இல்ல, காமன் பர்சன். அவனுக்கும் பசி இருக்கும், வயிறு இருக்கு, நடப்பான், பேசுவான், எல்லாத்தையும் பண்ணுவான். ஏன் ரமண மகரிஷி, ராமகிருஷ்ண பரமஹம்சர் எல்லாமே இந்த நிலையை அடைஞ்சவங்க. கேன்சர் வந்து இறந்தாங்க தானே. சோ இந்த கேம்ல இருக்கும்போது இந்த கேமுக்கு சர்டைன் ரூல்ஸ் இருக்கு. இந்த கேம்ன்றதுனா இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சத்துல இருக்கும்போது இக்கு சர்டைன் ரூல்ஸ் இருக்கு. யாரா இருந்தாலும், கடவுளே இருந்தாலும், அதாவது கடவுள் நிலையை அடைஞ்சவங்களா இருந்தாலும் இந்த கேம் பிரகாரம் தான் அவங்க வாழ்ந்து ஆகணும். இந்த உடம்பு, இங்க வைரஸ் வந்து அவருக்கும் உடம்பு சரியில்லைன்னா கொரோனா வைரஸ் அவருக்கும் அட்டாக் ஆகும் தான். ஒன்னும் மாயாஜாலம் இங்க பண்ணிடவே முடியாது. அது ஒரு ஆக்சிடென்ட். மாயாஜாலம் நடக்கிறது ஆக்சிடென்ட்.
சோ இந்த ஞானத்தோட தோற்றங்களுக்கு அப்பால் இருக்கிறது பிரம்மம். தோற்றம் என்பது உங்க மனம் தான் உருவாக்குச்சு, மனம் மாயாலத்து உருவாக்குச்சு. சோ இங்க இருக்கிறது எல்லாமே மாயா தான். இந்த மாயா நினைச்சு நீங்க எதையும் விடவும் முடியாது. அந்த மாயான்றது உங்களுக்கு அறிவா இருக்கு, அனுபவம் அல்ல. என்னைக்கு அது அனுபவம் மாறுதோ அன்னைக்கு நீங்க ஆனந்தம் ஆயிடுவீங்க. அது வரைக்கும் இந்த ஞானத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க உங்க வழியில இருந்து வெளியவே வர முடியாது. ஆகையால் உங்க வாழ்க்கையில தினமும் நடக்க வேண்டிய செயலை நீங்க நடத்தி கொண்டுதான் இருக்க வேண்டும். அதே மாதிரி நான் சொல்றேன், 5 நிமிஷம் 10 நிமிஷமும் கண்ண மூடி மனசை மட்டும் கவனிச்சுட்டே இருந்தா போதும், வேற ஒண்ணும் பண்ண தேவையில்ல. அது அடங்குது அடங்கல இதெல்லாம் விட்டுடலாம். கண்ணா மூடி கம்முன்னு அமைதியா கவனித்து கொண்டால் இருந்த மாதிரி போட்டோம். ஒரு நாள் வரும், அன்னைக்கு யூ வில் கெயின் த ஃப்ரீடம் ஃப்ரம் சஃபரிங். இந்த வலி இருக்காது உள்ள. எல்லாத்தையுமே சந்தோஷமாவே செய்ய இருப்பீங்க. எதையும் நெக்லெக்ட் பண்ண மாட்டீங்க, எதையும் விட்டுற மாட்டீங்க, எதையும் உதாசனப்படுத்த மாட்டீங்க. எல்லாமே செய்வீங்க, எல்லாமே பொறுப்பா செய்வீங்க, கவனமா செய்வீங்க. இன்னைக்கு கவனம் இல்லாதான் தவறுகள் நடக்கிறது. கவனத்தோட செய்வீங்க, அந்த எனர்ஜி கிடைக்கும். உடல் முக்கியம். திருமூலர் உடம்பினை முன்னம் இழுக்கின இருந்தேன், உடம்பினுள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்ற பின் யான் இருந்து யோங்கினேனே. இந்த கேம்ல இருக்க வந்து உடம்பு முக்கியம் தான். இந்த கேம் ஒழுங்கா நடத்தின உடம்பு முக்கியம். ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹெல்த் ஃபர்ஸ்ட், தென் இந்த மைண்ட், அதான் இந்த வாய்ஸ், இந்த நாலேஜ் வச்சுக்கிட்டு நம்ம தியானம் பண்ணும்போது இந்த மனமற்ற நிலைக்கு போக ஈஸியா இருக்கும்.